ஹாய்டா, நான் தான் நோவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜான் சின்ஸ் 1894 அந்த பாட்டோட, அதாவது அந்த வாட்பட் ஸ்டோரியோட ஒப்பீனியன் வீடியோ தான்டா. இதில் நிறைய பிளாங்காக விட்டு வச்சுருப்பாங்க. அவங்க நீங்கள் ஓப்பன் மைண்டாக யோசிக்கணும், நீங்களாக ஒன்று அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது, நீங்களாக ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினச்சி போட்டாங்களா, இல்லை சிலது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் சிலது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பாட்டு லாஸ்ட்டில் ஜஸ்டிஃபை பண்ணலை அவங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டில் அவங்க வேறு லெட்டர் எடுத்து வச்சுருப்பாங்க, ஃபஸ்ட்டில் வேறு லெட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்த லெட்டருக்கு 4 லைன் தான். ஆனால் அவங்க லாஸ்ட்டில் ஒரு லெட்டர், அதாவது டயாங் அந்த மியூசியமில் போய் அந்த லெட்டர் அந்த ரிசர்ச்சர்கிட்டேருந்து வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. அந்த லெட்டர்கிட்ட ஒரு பேப்பர் ஃபுல்லாக வரும், விச் இஸ் லைக் 4 பேரா 5 பேரா வரும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோவில் கொடுத்தது ஒரே ஒரு பேரா தான் இருக்கும், ஒரு பேரா கூட இல்லை, ஒரு 4 லைன் தான் இருக்கும். அதுலேயே கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முடிக்கும் போது அந்த லெட்டரை ஒரு இறந்து போன சோல்ஜர்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் 1895 1895 அந்த லெட்டர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் கேப்டன் ஜான் உயிரோட தான் இருந்திருப்பார். எப்படியாவது அவருக்கு ரீச் ஆகிருக்கும், இது நான் எழுதின லெட்டர் தானே, இது எப்படி இங்கே போச்சு அங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எப்படியுமே தெரியாமல் டேரெக்டாக எப்படி ரிசர்ச்சருக்கு போச்சு, அதுதான் எனக்கு இன்னொரு பெரிய டவுட்டு. சப்போஸ் அந்த லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டர் கீழே மேபி கேப்டன் ஜான் சின்ஸ் 1895 அந்தமாரி மென்ஷன் பண்ணி இருந்தால் கூட ஓகே. பட் அதை அவங்க இன்ட்ரோ பாட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் அவங்க ஆன்லைனில் தான் முடிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம ஹேண்ட் பட்லர் இருக்காப்புல, அவர் விரிச்சு லைக் அந்த லெட்டர் விரித்து பார்க்கும் போது அதில் 4 பேரா இருந்திருக்கு. அவர் தான் அப்புறம் ரிசர்ச்சர்கிட்ட சேர்த்துருப்பார். ஆனால் அந்த ரிசர்ச்சர்கிட்ட அவர் தான் சேர்த்துருப்பாருன்ட்டு அதுவும் ப்ராப்பராலாம் மென்ஷன் பண்ணல. அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க, அந்தமாரி விட்டாங்க. நிறையா இது மேக்ஸிமம் நம்மளே யோசிச்சுக்கோங்க, நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பேரோட எண்டிங் மென்ஷனே பண்ணல. இப்போ ஏன்னா இப்போ மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க, டாங்கோ ஜங்கோக்கு அவங்களாம் மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க. அதில் யூங்கியும் மறுஜென்மம் எடுத்திருப்பார். அப்புறம் ஜிமினும் மறுஜென்மம் எடுத்திருப்பார். ஆனால் பார்போமும் எடுத்திருக்க மாட்டார். அது ஏன்னு தெரில, அவர் காட்டியிருக்கவே மாட்டாங்க பார்போமை. நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங் கிடச்சிச்சு. பார்போம் ஏதாவது ஒரு பொண்ணு கூடயோ இல்லை யார் கூடயாவது சேர்த்து விடுவாங்க, ஏதாவது ஒரு அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட சேர்த்து விடாமல் பார்த்தா லைக் செகண்ட் லைஃப்பில் பார்போமே இருக்க மாட்டார் அதில். அது மட்டும் இல்லாமல் நம்ஜோனுக்கு அப்புறம் ஜின்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் டேங் லைக் பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் போகும்போது பார்போம் இருந்திருப்பார். பார்போம் எங்கே இருக்காரோ அங்கே ஜின்னு அதுக்கப்புறம் நம்ஜோனும் இருப்பாங்க, லைக் டீம் மெம்பர்ஸ் மாதிரி. சப்போஸ் பார்போம் லைக் செகண்ட் லைஃப்பில் வரலன்னும் போது இவங்களும் கன்ஃபார்ம் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பேஸே லைக் எப்படின்னா, பார்போம் எப்படி எந்த பிளேஸில் இருக்காங்களோ அந்த பிளேஸ் கன்ஃபார்ம் ஜின்னு அப்புறம் நம்ஜுன் அவங்கள எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த செகண்ட் லைஃப்பில் பார்போம் இல்லை, சப்போஸ் பிறந்திருக்கலாம், ஆனால் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்களோட ஸ்டோரி இதுக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணலன்ற போது நம்ஜூன் ஜின்னை பற்றியும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆனால் லைக் பாஸ்ட்லேயும் நம்ஜூனும் அப்புறம் ஜின்னும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதை நினச்சி நம்ஜூன் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஓப்பனாக காட்டிக்கல. ஏன்னா அது 1890s அந்த டைமில் அது ஒர்க்கே ஆகாது அந்தமாரி நினச்சிட்டு அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஃப்யூச்சர் வந்ததுக்கப்புறமும் அந்த பார்போம் இருப்பார்ல, பார்போம் பாஸ்கெட் பால் தூக்கி அடிச்சிருப்பாரு. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் அவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்பயுமே அவங்க 2 பேரும் சேர்கிற மாரி அந்த மாரிலாம் அவங்க எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ லைக் ஜின்னுக்கு அப்புறம் நம்ஜோன் அந்த ஸ்டோரி அப்படியே கொஸ்டின் மார்க்லேயே முடிச்சிருக்கலாங்க. ஸோ அது மேபி ஏதாவது 2 பேர் சேர்ந்தாங்க, இல்லை 2 பேரும் தனித்தனி லைஃப்பை நோக்கி போயிட்டாங்க, அந்தமாரி ஏதாவது முடித்தா கூட மேபி லைக் ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அதை ஃபுல் ஸ்டாப் போட்டே முடிக்கல. ஒன்லி நம்மளோட டேங்கு அதுக்கப்புறம் கேப்டன் ஜான் அது ஜங்குக்கு அவங்களோட லவ் ஸ்டோரி மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப்பே வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜெனியை அவங்க ஃப்யூச்சரில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெனியை இதில் காட்டியிருப்பாங்க, லைக் செகண்ட் லைஃப்பில் காட்டியிருப்பாங்க. ஜெனி அதாவது டயங்கோட சிஸ்டராக பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருப்பாங்களே, அவங்கள வைஸ் பிரசிடெண்ட்டாக காட்டிடணும்னு சொல்லிட்டு அவங்களையும் காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லீஸாவையும் காட்டியிருப்பாங்க, ஜிமினியும் காட்டியிருப்பாங்க, யுங்கியும் காட்டியிருப்பாங்க. அவங்கள தவிர்த்து யாரையுமே காட்டியிருக்க மாட்டாங்க.
பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஜிமின் வந்து லைக் ஆஸ்திரேலியா போயிருப்பாரு, அப்புறம் ஜெனியும் ஆஸ்திரேலியா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அதையும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நம்மளே வந்து ஒரு கணக்கு போட்டுக்க வேண்டியதான். மேபி அவங்க பாஸ்ட் லைஃப்பில் சேராமல் இருந்திருக்கலாம், சேர்ந்துருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஜெனி வந்து ஜிமினை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்தமாரி வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க பனிஷ்மெண்ட்டில். பட் ஜெனியை வந்து ஜிமின் திட்டிகிட்டு இருப்பாங்க, என்ன எதுக்கு என்ன திட்டுற, நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெனியும் வந்து ரிட்டன் திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். இதுமாரி ஓகே டாம் அண்ட் ஜெரி கப்புள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு லைக் பாஸ்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்தமாரி வந்து ஜெனியும் ஜிம்மினும் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு சினாரியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை அவங்க அதையும் வந்து ஃபுல் ஸ்டாப்பாக முடிக்கல. ஸோ அதையும் வந்து நம்மளே தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எப்படி கனெக்ட், அதாவது ஜிமின் கூட எப்படி இன்னொரு கனெக்ட்னா யூங்கி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் பாஸ்ட்டில் வந்து அந்தமாரி எந்த கனெக்ஷனுமே க்ரியேட் பண்ணல. அதாவது யூங்கியும் ஜிமினும் அந்தமாரி எந்த கனெக்ஷனுமே அவங்க இன்க்ளூடே பண்ணல. ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜிமின் வந்து வலிக்குள்ளும் போது யூங்கிட்ட பிடிக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் யூங்கி வந்து ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறது, அதெல்லாம் அப்படின்னா வந்து இவங்க 2 பேரும் கப்பல் ஆக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து கடைசி வரைக்குமே அவங்க கப்பல் ஆனவங்களும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஸ்லாம் வந்து எப்படின்னா வந்து நம்மளே அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். சில கன்ஃபியூஷன்லாம் வரும், நம்மளே வந்து அப்படியே யோசிச்சுக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கு, அந்த ஸ்டில் வித் யூ இருக்குல்ல, அது கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஜேகே அப்போல்லாம் சொன்னாங்க, சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அது கம்போஸ் பண்ணது எப்படி வந்து மியூசியமுக்கு ரீச் ஆச்சு, அந்த பற்றிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லெட்டர் வந்து ரிசர்ச்சருக்கு போயிருக்கு தான் வந்து சொன்னாங்களே தவிர, அந்த லெட்டரை வந்து ஹேனு தான் வந்து ரிசர்ச்சருக்கு எடுத்துகிட்டு போனாங்க, அதையுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனால் நம்மளே வந்து அதையும் யோசிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா அவர் தானே லெட்டர் எடுத்து பார்த்தாரு, அந்த லெட்டரை வந்து சரி ரிசர்ச்சர்கிட்ட கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து லைக் நம்மளே யோசிக்க வச்சுறாங்க. மற்றபடி வந்து ஸ்டோரி வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. லைக் டோட்டலாகவே வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த 14 வரைக்குமே வந்து ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சில வந்து வேர்டிங்ஸ்லாம் இருக்கும் அதில். ஜிமின் க்ரைடு, ஜேகே க்ரைடு, அப்புறம் வந்து டேங் க்ரைடு அப்படிலாம் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும், டேங் க்ரைடுனா நான் டயங் அழுதுட்டுருக்காரு அப்படின்னு தானே நம்மளுக்கு தோணும். ஆனால் வந்து சும்மாவே வந்து லைக் டேங் க்ரைடு அந்தமாரி வரும். ஆனால் டயங் அழுதுருக்க மாட்டார், அவர் கம்முன்னு தான் இருப்பார். ஆனால் டயங் க்ரைடு வி மூவிங் டு நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து போயிட்டுருப்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 பார்ட் படிக்கும்போது கன்ஃபியூஸ்லேயே இருக்கும், டேங் எதுக்கு அழுதாரு, டேங் ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா சின்ன மூமெண்ட்ஸில் கூட டேங் க்ரைடுன்னு வரும். அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திங்கே இருக்காது, எதுக்கு சும்மா டேங் க்ரைடுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் ஓகே இது வந்து ஓகே அந்த ரைட்டரோட ஸ்டைல் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு 20வது பார்ட் வரும்போது அப்படியே அடாப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த டைம் ரைடு இல்லைன்னா தான் வந்து அப்படியே வந்து என்ன இல்லை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பெரிய லைக் மிஸ்டேக், அதாவது பெரிய பிளாட் ஹோல் என்னென்னா வந்து இவர் வந்து ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு டைம் கிட்ட சொல்லியிருப்பார். அது வந்து ஒழுங்காக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அதாவது அந்த ஆத்தர் வந்து ஒழுங்காக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டயாங் ஃபாரின் போகிறாங்களா இல்லை ஜேகே ஃபாரின் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் கூட வந்து ஏதோ ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், அதாவது பாட்டில் சொல்லியிருப்பேன், இந்தமாரி வந்து கேப்டன் ஜான் வந்து இந்தமாரி ஃபாரின் போகிறாங்க, லைக் டயாங் ஏதோ ஃபாரின் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் இல்லை லைக் ஜேகே தான் ஃபாரின் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து அவங்க ஒழுங்காகவே மென்ஷன் பண்ணல. இந்தமாரி வந்து டயாங் வந்து ஃபாரின் போகிறாங்க அந்தமாரி தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சு. எப்படின்னா வந்து டயாங் வந்து ஜேகே வந்து நீ வா ஃபாரின் வா, அமெரிக்காவா நம்ம போவோம் அந்தமாரி சொல்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கு வந்து ஜேகே வந்து இல்லை நான் கேப்டன், நான் எப்படி வந்து ஊர்லாம் மேய முடியும், நான்லாம் வந்து ஊர்லாம் வந்து மேய முடியாது, கொரியாவில் இருக்கணும், நான் வந்து கொரியாவில் இருக்க மக்களை சேவ் பண்ணணும் அந்தமாரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து லீசாக்கும் கேப்டன் ஜானுக்கு மேரேஜ் ஆகிடும். நான் வந்து சொன்ன மாதிரியே நான் வந்து ஃபாரின் போகிறேன், நான் போயிட்டு 1 வீக்கில் வந்துடுவேன் 2 வீக்கில் வருவேன்னு சொல்லிட்டு டேங்கை சமாதானப்படுத்திருப்பார். ஆனால் டேங் இந்த சைடு வந்து இல்லை நான் வந்து இங்கே தான் இருந்தாகணும், ட்ரைனிங்கில் இருக்கேன், ஸோ என்னாலையும் வந்து அமெரிக்காலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு படிக்கும்போது ரொம்ப கொலாப்ஸ் ஆச்சு. என்ன இது இவங்க தானே ஃபாரின் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சில பாட்டெலாம் வந்து 2 வாட்டி 3 வாட்டி படித்தா தான் புரியும். ஏன்னா வந்து அவங்க பர்டிகுலராக வந்து அப்படியே ஃப்ளோவில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அது புரியவே புரியாது. 4 வாட்டி 5 வாட்டி படித்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் என்ன அந்த இதில் எது படித்தாலும் வந்து லைக் சூப்பராக இருக்கும். எப்படின்னா வந்து அந்த லெட்டரை அந்த எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே, அந்த லெட்டரை வந்து அவங்க பழைய ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேன்வாவில் தான் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்மு. ஆனால் வந்து அந்த கேன்வா ஸ்டைலே வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த பழைய பேப்பரில் இருக்கணும். ஏன்னா வந்து 1895 அவங்க எழுதுகிறாங்க.
ஸோ வந்து இந்த மாடலில் தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் ஷீட்டில் தான் அவங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைலுமே அவங்க சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சில இதுலலாம் வந்து ட்ராயிங் ஃபஸ்ட்டு இந்த லைக் லாஸ்ட்டு ஒரு 50 பார்ட்ஸில் வந்து அவ்வளோவா அவங்க வந்து ட்ராயிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதாவது அந்த வாட்பேட் டைப் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க, வெப்டூன் டைப் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த வெப்டூனில் வந்து இந்த கார்ட்டூன் இமேஜ்லாம் இருக்கும்ல, அதில் ஏதோ அவங்க பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வாட்பேடில் போட்ட மாதிரி தெரியும். ஏதோ ரொம்ப எஃபர்ட் போட்ட மாதிரியே தெரியும் நம்மளுக்கு. அவங்களா வரைஞ்சி கஷ்டப்பட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த வாட்பேடில் போட்டு அதில் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அதில் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ட்ராயிங் ஏன்னா வந்து டேங்கில் வந்து கீழே ஏதோ ஒரு மலையிலேருந்து கீழே விழுவார். கீழே விழும் போது வந்து ஜேகே வந்து காப்பாற்ற போவார், அதாவது கேப்டன் ஜான் வந்து காப்பாற்ற போவார். அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து போய் வந்து தூக்குவார். அந்த தூக்குற இமேஜையுமே வந்து இவங்க வந்து வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கு இமேஜின் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்படி தான் அவர் தூக்கிட்டு போயிருக்காரு, அப்படி தான் தூக்கிட்டு போயிருக்காரு, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த இமேஜினேஷனுக்கு வந்து அப்படியே தூண்டுதல் அப்படியே ஏற்றுற மாதிரி கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு இமேஜின் பண்ணுறதுக்கு. அப்புறம் போக போக வந்து வேர்டிங்ஸ்லாம் இருந்தோடனே என்ன தான் நம்ம அந்த சீரிஸ் கூட அடாப்ட் ஆகிடும், அந்த பார்ட்ஸ் கூடயே வந்து அடாப்ட் ஆகிறதுனால நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் பின்னாடியிலேருந்து யோசிச்சு போகும்போது என்ன அது கொஞ்சம் இமேஜ்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 40 பார்ட்ஸ் கிட்ட வந்து ஃபுல்லாக வேர்டிங்ஸாக தான் போகும். அதுவும் வந்து ஒரே வேர்டிங்ஸாக போகும், நம்மளுக்கு படிக்கவே கஷ்டமாக இருக்கும், கண் வலிக்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு போகும். ஆனால் சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து வால்யூம் லைக் 3 வால்யூம் 4 வால்யூம்லாம் வந்து ஒரே நாளில் உட்காந்து முடிப்பாங்க. ஒவ்வொரு வால்யூமே வந்து 114 பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அசால்ட்டாக முடிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து லைக் ப்ரோ வாட்பேடு ரீடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குமா என்னென்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அப்படி தான் டக்கு டக்குன்னு முடிப்பாங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். நீ எப்படி அவ்வளோ லைக் அவ்வளோ கம்மியாக இருக்க செகண்ட்ஸில் நீ முதல்ல எப்படி இமேஜின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து வாட்பேட் படிப்பீங்க, நாவல்ஸ்லாம் நிறையா ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா கேப்டன் ஜான் வந்து நீங்கள் டேரெக்டாக வாட்பேட்லேயே வந்து போய் படிச்சிருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து டேங் வந்து லைக் இப்படி நிற்பார், இந்த பொசிஷனில் நின்றுட்டுருப்பார், அப்போ கரெக்டாக ஜங்குக் லைக் இந்த பர்டிகுலர் டைமில் வருவார். இப்படி வந்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க, கண்ணு பார்த்துப்போம். டேங்கோட சிக்ஸ் லைட்டாக வந்து இந்த கலரில் லைக் பீச் கலரில் மாறும், பிங்க் கலரில் மாறும். அந்த பர்டிகுலர் சினாரியோ லைக் அந்த பர்டிகுலர் டேங்கோட ஃபேஸை பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து காது சிவக்கும். அந்தமாரி ரொம்ப மைன்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்டில் மரம் செடி இப்படி ஆடுது, செடி வந்து இப்படி ஆடுது, அப்புறம் வந்து பறக்குது, அப்புறம் வந்து கிளைமேட் வந்து லைக் சன்செட் ஆகுது, சன்ரைஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து 31 பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கஷ்டம். ஏன்னா கான்செப்ட்டுக்கே வந்து 31 பாட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. மேபி லைக் 1 hour போட்டிருந்தா அது மேபி அந்த பாட்டுமே குறைச்சிருக்கலாம். பட் அதுவுமே கஷ்டம். ஏன்னா வந்து லாஸ்ட்டு பார்ட்டில் தான் வந்து மெயினான கண்டென்ட்டே இருக்கும். அது வரைக்குமே வந்து ஒரு பேஸாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சப்போஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்கன்னா விட்டுருங்க. லைக் ஃப்ரீயாக இருக்கீங்க, எனக்கு இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் சும்மா தான் இருக்கேன், வெட்டியாக தான் இருக்கேன், இப்போ எனக்கு ஏதோ போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் சும்மா போய் வாட்பேடில் அந்த பர்டிகுலரான அந்த கேப்டன் ஜான் அது 114 பாட்டு இருக்கும். நிறையா கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதில் ஒரு இதில் வந்து 114 சொல்லிட்டு இருக்கும். 114 பார்ட்ஸ் இருக்கும். அதில் சில பார்ட்ஸ் வந்து இருக்காது. பட் அது வந்து திருப்பி வந்து ரீசெண்ட் இதில் அப்டேட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த மேலே வந்து 3 கேப்ஷன் லைக் 3 பார் மாதிரி தெரியும், 3 கோடு மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஆப்ஷனும் காட்டிடும். நீங்கள் அதை போய் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஏதாவது சினாரியோ அவங்களுக்கு பர்டிகுலரான சினாரியோ அவங்களுக்கு வந்து பிடிக்கணும். லைக் இந்த இப்படி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ டேங் அப்புறம் கேப்டன் ஜான் 2 பேரும் மரத்துக்கிட்டலாம் வந்து உட்காந்து பாடிட்டுருப்பாங்க, லவ் கேன் ஹர்ட்ஸ் அந்த சாங்லாம் வந்து அந்த ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து அந்த சினாரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நம்மளால் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர முடியுமா? அதெல்லாம் எனக்கு வந்து அது கேட்கும் போதே எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். லைக் கன்ஃபியூஷன் ஆகும்போது எனக்கு கேட்கும் போதே வந்து டவுட் ஆகும். ஏன்னா வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டெலாம். ஏன்னா தான் வந்து பிளாட்டில் வந்து நிறையா பிளாட் ஹோல்லாம் இருந்தாலுமே அந்த சினாரியோ எக்ஸ்ப்ளனேஷன்றது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க மீன்ஸ் நீங்கள் வாட்பேடில் போய் நீங்கள் பாருங்கள் கேப்டன் ஜான்சன்ஸ் 1894. முழுசாக படிக்கிறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் ஏதோ பர்டிகுலர் சினாரியோ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் லைக் கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 வந்து புக்காகவுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கூகுளில் இல்லை அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புக் மேபி அந்த புக் லிங்க்கும் வரலாம். அது ஸ்க்ரீனில் பார்க்குறதா மேபி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புக்காக வாங்கி டெய்லியும் படிக்கிறது அந்த அது மேபி கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கூட இருக்கலாம். ஸோ அதையும் மேபி நீங்கள் பாருங்கள் என்னன்ட்டு. அவ்வளோதான்டா என்னோடய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் லைக் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வேர்டிங்ஸ் அந்த வாட்பேட் பர்டிகுலராக கேப்டன் ஜியான் அந்த சீரீஸில் வந்து அந்த பார்ட்ஸில் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சில வேர்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு புரிய கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் தான். அதுவும் ஒரு 20 பார்ட் போனாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு அடாப்ட் ஆகிடும். புரிஞ்சிடும்ன்றதோட நம்ம அந்த எஃப்எஃபோட அப்படியே அடாப்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடுவோம். மற்றபடி லைக் சில பிளாட் வந்து அப்படியே பிளாட் ஹோல் அப்படியே விட்டு போயிட்டானுங்க. சில இதெல்லாம் முடிக்காமலே இருக்குது. ஸ்டோரிஸ் வந்து அப்படியே பெண்டிங்லேயே கிடக்குது சில இதெல்லாம். அவங்க லைக் கேப்டன் ஜியான் அப்புறம் ஜங்குக் அதுக்கப்புறம் டயாங் அவங்களோட ஸ்டோரி தான் மெயின். அதனால அவங்களோட ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. அந்தமாரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா பார்போம் அவங்களுக்குலாம் ஒரு லவ் ஸ்டோரியும் இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு அதை நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்போம் கடைசி வரைக்குமே அவருக்கு ஒரு நல்ல லவ் கிடைக்கல. ஃபஸ்ட் லைக் பாஸ்ட் லைஃப்லேயே அவர் கஷ்டப்பட்டிருப்பார். ஃப்யூச்சர்லேயுமே என்ன கதைன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லைஃப்லேயுமே அவர் ஆளையே காணும். எனக்கு அவரை நினைக்கும் போது தான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு டேங் ஜங்குக் அதெல்லாம் கூட வந்து ஓகே சேர்ந்துட்டாங்க, அந்தமாரி விட்டுறலாம். இப்போ எனக்கு பார்வம் நினச்சி தான் இப்போ கவலையாக கிடக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லைக் இந்த பர்டிகுலர் கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 வந்து ட்விட்டரில் தான் போட்டாங்க. ட்விட்டரில் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னாச்சுன்னு தெரில, டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த ஸ்டோரி வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக போச்சு. லைக் 2020 அந்த டைமில் வந்து நல்லா ஃபேமஸாக போச்சு லாக்டவுன் டைமில். அதை வந்து அந்த இதை டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து வாட்பேடில் வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் இருக்க பர்சன் கிட்ட வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாட்பேடில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்பேட்னாலே வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டோரியோ ஒரு கான்செப்டையோ நீங்கள் வாட்பேடில் போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வாட்பேடில் இருக்க ஸ்டோரியை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா லைக் வந்து யார் வேணால் நாங்கள் இந்த ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாட்பேட்லேயே போடலாம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வாட்பேடில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜியானின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இது வராது. இப்போ அதாவது ஒரிஜினல் ஸ்டோரி வந்து லைக் ஒரிஜினல் ஓனர்கிட்ட வாங்கி போட்டிருப்பாங்களா அது வராது. நிறைய ஸ்டோரிஸ் வரும். லைக் வாட்பேடில் போட்டிங்கன்னா வந்து கேப்டன் ஜியானோட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும். ஹாப்பி எண்டிங் அப்படிலாம் போட்டு வரும். சிலது வந்து 40 எபிசோடில் முடிகிற மாதிரிலாம் வரும். ஸோ வந்து வாட்பேடில் நம்ம ஒரு ஸ்டோரி போடுறோன்னா அது வந்து லைக் ஓப்பன் சோர்ஸாக மாறிடும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கும் வந்து வாட்பேடில் ஸ்டோரி போடுற ஐடியா இருக்குது. லைக் ஸ்டோரிஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, இந்தமாரி வாட்பேடில் போடும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நீ சப்போஸ் ஏதாவது கன்வெர்ட் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஏன்னா வாட்பேட் வந்து இப்போ போட்டோன்னா வாட்பேடுக்கு கொஞ்சம் ரைட்ஸ் போயிடும். ஒரு ஸ்டோரி வந்து வாட்பேட்ஸ் கொஞ்சம் ரைட்ஸ் போயிடும். நம்மளால் போய் பேச முடியாது. இது என்ன ஏன் ஸ்டோரி தானே, நீ எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்ப, லைக் மூவியாக கூட எடுப்பாங்க வாட்பேட்லேருந்து. ஸோ அதனாலே வந்து அது என்ன கதைன்னு தெரில. அது மேபி வந்து ஃப்யூச்சரில் வாட்பேட்குள்ளே ஏதாவது கதை போட்டாலும் போட வேண்டாம். அது என்னன்னு தெரில. அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து லைக் புதுசாக இப்போ ஒரு லைக் புதுசாலாம் இல்லை, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். லைக் ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 1 இயர் பேக் அந்தமாரி லைக் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் ஒரு கேபாப்பில். அது ரிலேட்டடாக தான் வந்து லைக் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன்டா. அது அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் அந்த ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதை பற்றியும் லைக் தமிழில் யாரும் பேசல. ஸோ அதை வந்து லைக் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தெளிவான பதில் கிடச்சோடனே அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன்டா. அப்புறம் வந்து கேப்டன் ஜான் அந்த ஸ்டோரி வந்து டைம் இருந்தால் லைக் வாட்பேடில் போய் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த ஸ்டோரி லைக் சினாரியோ பேஸ் பண்ணி பாருங்கள். கான்செப்ட் லைக் ஸ்டோரி கதை என்ன அந்தமாரி கான்செப்டில் போனீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த சினாரியோ வந்து பர்டிகுலர் சினாரியோவில் அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா லைக் அது நல்லாயிருக்கும். அது இந்த ஸ்டோரி கான்செப்ட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் வந்து அதில் லேக் ஆகுது. மற்றபடி வந்து கேப்டன் ஜான் வந்து லைக் ரொம்ப சூப்பரான ஸ்டோரி லைனு. அது மட்டும் இல்லாமல் சில பிளாட் ட்விஸ்ட்டெல்லாம் நம்ம இதையே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் பிரசிடெண்ட் வந்து எப்படி லைக் நான் இமேஜினே பண்ணல. பிரசிடெண்ட் தான் வந்து ஜேகேவோட அப்பா லைக் அந்த மாதிரிலாம் நான் வந்து இமேஜினே பண்ணல. அதெல்லாம் ரொம்ப லைக் சூப்பராக இருக்கே அந்தமாரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்தமாரி நிறையா லைக் சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் என்ன வாவ் ஃபேக்டர்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அவ்வளோதான்டா என்னோடய ஒப்பீனியன்ட்டு. உங்களுக்கு மேபி வேறு ஏதாவது லைக் சில இது வந்து உங்களுக்கு இல்லை கனெக்ட் ஆகலை அந்த மாதிரி இருக்கும்ல, அதை எதாவது இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோதான். பாய்.